நல்லமல்லி மேற்கு ஒன்றியத்தை சார்ந்த இந்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள இங்கே நமது வெற்றி கழகத்திற்கு இன்று இணைப்பு விழாவிற்கு வருகை கொடுத்துள்ள இந்த தாய்மார்கள், பெரியவர்கள், என் தந்தைகள், குழந்தைகள், தருமபுரி மாவட்ட அணி தலைவர்கள், தருமபுரி மாவட்டத்தின் 5 சட்டமன்றத்திற்கு உட்பட்ட நகர, ஒன்றிய, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் அணி நிர்வாகிகளே, உங்கள் அத்துணை பேரும் அது மட்டுமல்லாமல் இங்கே வருகை கொண்டிருக்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகை தோழர்களுக்கும் என்னுடைய உறவு மாற்றத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் நல்லவர்களை மேற்கொள்ள திரு தேவா அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்பாடு செய்திருக்கிறார் யார் வேண்டுமானாலும். ஆனால் ஒரு கட்சி இணைப்பதற்கு இத்தனை தவறுகளை நீங்கள் ஒன்றும் அழைத்து வந்து ஏற்பாடு செய்தார் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. இதை போல காரியங்கள் செய்வார்கள். ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஆண்டவர்கள் ஏன்னா காசு பண்ணுவாங்க எதுவுமே இல்லாமல் இத்தனை பேர் தேவை நம்பி என் தலைவலியை நம்பி அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டாமா? அவர் தேவா மற்றும் அவருடைய துணை தலைவர் செய்தார் பொருளாதாரம் மற்றும் அவருடைய அத்தனை நண்பர்களுக்கு நாம் நம் தளபதி நோக்கம் கருத்தில் எல்லாருக்கும் அவர் சொல்லிவிட்டார். என்ன எல்லாத்தையும் கேட்டது அறிந்தது. இதுதான் லட்சியம், தளபதியுடைய லட்சியம். அவருக்கு இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார், எங்கள் பேச்சில் ஆற்றல் இல்லை, ஆனால் செயலில் செயலில் செயல் என்று நாம் தெளிவாக கொள்கிறோம். இந்த தளபதிக்காக நீங்கள் அத்தனை பேரும் இந்த இணைந்ததற்கு நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள் அனைவரும். இனி உங்களோடு உங்கள் ஊரில், உங்கள் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், உங்கள் பக்கத்து கிராமத்தில் நீங்கள் தளபதி பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதுவரை நீங்கள் பார்த்த ஆட்சியை பற்றி சொல்லுங்கள். இனிமேல் நாம் வாழப்போகும் ஆட்சியை நாம் எப்படி கொண்டு போக வேண்டும், எதிர்காலம் நம் பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பேரமாடுவதை விட நம்ம காலம் வாழ்ந்துவிட்டோம். இனி வருங்காலம் நம் பிள்ளைகளுக்காக நம் தளபதியோடு அணிவகுப்போம் என்று இது போல சாலை சாலையாக நீங்கள் கூட்டி வர வேண்டும் என்று உங்களது அன்பு தட்டவை என்று இட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. அன்னைக்கு ஒரு அம்மா 70 வயசு என் 3வது மணி அலுவலகத்துக்கு வந்தாங்க. பாட்டி இவ்வளவு நேரம் வந்து நான் கீழே வந்து மாட்டேன், நான் விஜய்க்காக எவ்வளவு தூரம் நடப்போமா? எங்க தலைவர் ஒரு காத்து சொன்னாரு, என்ன நான் இந்த எலெக்ஷன் 26 போறோம், காசு கொடுக்க மாட்டேன், நீங்க போடுவீங்களான்னு கேட்டேன். ஏப்பா நாங்களா இயந்திரம் காசு ஓடுது அப்படி அங்கதான் நடந்து கேட்கிறார். நம் தலைமுறை முக்கால்வாசி அழைத்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். நம் பிள்ளைகள், பேருங்கள், வருங்கால சந்ததிக்காரர்கள் உங்களிடம் பணியோடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நம் வாழ்க்கை சில காரணம் வருங்கால வாழும் அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் தளபதி மீது இல்லை என்ற நிலையை
நீங்கள் கொண்டு வர வேண்டும். நான் உங்களை அத்தனை பேரும் நம்புகிறேன். ஏனென்றால் உங்கள் அத்தனை பேருக்கு குழந்தைகள் உண்டு, அத்தனை பேருக்கு பிள்ளைகள் உண்டு. அவர்களுடைய வருங்காலம் முக்கியம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் உங்களுக்கு நான் இந்த கோரிக்கை வருகிறேன். ஏனென்றால் இந்த காலத்தில் காசு பணம் கோடி கோடியாக கொட்டி அரசியல் சம்பாதிக்க வேண்டும் கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் கொடுக்கும் ஊருக்கும் 200 கோட்டை விட்டு விட்டோம். மக்களை இனிமேல் ஒரு புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த விலை நீங்க எடுக்கிறீங்களோ எந்த வீட்டு அரசியல் தமிழ்நாட்டுக்கு முறையாக சட்டமன்றத்தில் போகாது என்பதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். இதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் இதுவரை ஏதோ என்று எவனும் யாருக்கு வாக்களித்தீர்கள். இனி தளபதி அவர்களுக்கு அளிக்க போதும் மக்களாட்சியாக மாற்ற முடியும். இன்று வரை மன்னராட்சியாக நம்ம அடிமையாக இருந்தால் மன்னர்கள் மட்டும் நம்ம மக்களாக தெரியும். இந்த ஊர் மக்களை பத்தி ஏன்னா நான் இருந்தால் விவசாயம் பண்ணிட்டு இதே மெத்தடி கிராமத்துல தான் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல யாராவது வந்திருக்கலாம் தெரியுமா? இன்னூறு மக்களுக்கு ஏன்னா என் தகுதிக்கு ஒருவர் 25 பேருக்கு ஒரு நாளைக்கு வேலை கொடுப்பேன். அந்த கூடி நாங்க செய்யறோம். ஒரு விவசாயி மகனா பிறகு இன்னைக்கு நான் விவசாயியா தான் இருக்கிறேன். எனக்கு தெரியும் மக்களாக எப்படி வாழ்றது தெரியும். ஆனா இவங்களுக்கு உள்ள அரசியல்வாதிகள் அப்படி வாழ்கிறார்களா? அவர்களுக்கு ஆக மாட்டார்கள். யாராவது ஒரு கட்சியை இன்னைதான் ஒரு வருமானம் எனக்கு ரோடு சார்ந்த பில்டிங் சார்ந்த கேட்பாங்க. என் தளபதிக்காக நான் 30 ஆண்டுகளாக என் தளபதி கிட்ட கேட்டால் ஏன் எந்த கட்சி பின்னாடி போகாத எல்லாம் கையில் பச்சை குத்தி இருக்கிறேன். இந்த பச்சை மாற்றிக்கொண்டு நான் பிடிக்க மாட்டேன். நீ வந்தால் வாருங்கள், வராட்டியும் நான் இங்கேதான் இருப்பேன். உங்களுக்காக தான் நான் உழைப்பேன் என்று 30 ஆண்டுகள் இன்றைக்கு நாம் என்றைக்கு கனவு காணாத இந்த கட்சி கரவேசியும் கட்சி தலைவலி கொடுத்திருக்கார். அடுத்து நமக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு நல்ல சின்னத்தையும் கொடுப்பார். நம் தலைவரும் தமிழக மக்களை வாழ்வையிலே உயர்த்தி பிடித்தார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இனி அதே போல் தளபதியாக அவர்களும் தலைமையில் அணிவகுத்து தளபதிக்காக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியிலும் நான் வென்று எடுத்து கொடுப்பேன் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பணியை துவங்க வேண்டும் என்பதை நான் மிகவும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இங்கே மேடையில் உள்ளவர்கள் அனைவரும் என்னோடு இத்தனை காலமாக என்னை போலவே அவர்களும் தளபதி 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 சாமி மாலை போட்டாலும் 2 மாசம் தான் சாமியை சாமி இருப்பார். ஆனா எங்கள் தம்பிமார்கள் அண்ணன்கள் அந்த ஒரு தளபதிக்காக இத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறோம். அவர் தமிழகம் முழுவதும் எங்களை போலதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆக நம் மாநிலத்திற்கு தமிழகத்திற்கு ஒரு நல்வழி பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் தளபதி கருத்தை பலப்படுத்தி அவரை வெற்றிடம் செய்ய வைத்தால் இந்த நாடும் நாமும் நம் பிள்ளைகளும் நலமாக வளமாக வாழ்வோம் என்று அனைவரும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.